வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நாம் என்ன பார்க்க போகிறோன்னா கல்லீரல் வீக்கம், ஃபேட்டி லிவர். இந்த ஃபேட்டி லிவர் தான் நாம் ஏற்கனவே பேசிகிட்டு இருக்கக்கூடிய நான் கம்யூனிகபிள் டிசீஸில் இது மிகப்பெரிய தொந்தரவு ஏற்படுத்தக்கூடியது. இன்னைக்கு உலகத்தில் பல பேர் பாதிக்கப்பட்டு மிக சிரமப்படக்கூடிய நோய்களில் இது ஒன்று. நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஒரு ரசாயன தொழிற்சாலை அப்படின்னு சொல்லி கூட இந்த கல்லீரலை சொல்லலாம். ஏறக்குறைய ஒரு 1.25 கிலோ எடை இருக்கக்கூடிய இந்த கல்லீரல் நம்ம உடம்புக்குள்ள பலவிதமான வேலைகளை செய்யுதுன்னு அப்படின்னா நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. இப்படி முக்கியமான வேலைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பித்த நீரை உற்பத்தி செய்கிறது, நம்ம உடம்புக்கு தேவையான வெப்பத்தை உற்பத்தி செய்கிறது, பிளாஸ்மா புரதங்களை தயாரிக்கிறது, ரத்தம் உறைவதற்கு தேவையான பொருட்களையும் ரத்த குழாய்களுக்குள்ள ரத்த உறையாமல் இருக்கிறதுக்கு தேவையான பொருட்களையும் தயாரிக்கிறது, கார்போஹைட்ரேட் எனக்கூடிய அந்த மாவு பொருளை கொழுப்பு புரதங்களாக மாற்றி உயிர் சத்தாக மாறுபாடு செய்யக்கூடியது, இரும்பு சத்து விட்டமின் B12, A, B ஆகியவற்றை சேமித்து வைக்கிறது, தொற்று நோயிலிருந்து நம்மளை எதிர்த்து போராடக்கூடிய ஆன்டிபாடிகளை உருவாக்குறது, குளுக்கோஜினை கிளைக்கோஜின் என்ற பொருளாக மாற்றி நம்ம கல்லீரலில் சேர்த்து வைக்கிறது. இந்த மாதிரி பல நூற்றுக்கணக்கான வேலைகளை இந்த கல்லீரல் செய்யுது. ஆனால் இந்த கல்லீரலை நம்முடைய தவறான உணவு பழக்க வழக்கத்தினால நாம் என்ன செய்கிறோம் அப்படின்னா கெடுத்துக்கிட்டே இருக்கிறோம். ஒரு நாள் பல முறை கெட்டு போய் தானே சரியாகக்கூடிய ஒரு அற்புதமான உறுப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது கல்லீரல் தான். இந்த கல்லீரல் வீக்கத்திற்கு, ஃபேட்டி லிவருக்கு சித்த மருத்துவத்தில் ஏதாவது தீர்வு இருக்கான்னு சொல்லி பல பேர் கேட்குறாங்க. நம்ம வைத்திய நிலையத்தில் பல காலமாகவே நிறைய பேரை அதை குணப்படுத்தியிருக்கோம் அப்படிங்கிறது தான் ஆய்வுபூர்வமான உண்மை. இதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையான வைத்திய முறைங்க. நம்ம கரிசாலை சொல்கிறோம் பார்த்தீங்களா, இந்த வெள்ளை கரிசாலை, மஞ்சள் கரிசாலை 2 இருக்குங்க. இதில் எது கிடைச்சாலும் சரி, மஞ்சள் கரிசாலை மிக சிறப்பு. ஒருவேளை அது கிடைக்கலன்னா வெள்ளை கரிசாலையை சேர்த்துக்கலாங்க. இந்த வெள்ளை கரிசாலையுடைய சூரணம் ஒரு 50 கிராம், காக்கரட்டான், நம்ம சங்குப்பூன்னு சொல்லக்கூடிய இந்த காக்கரட்டான் ஒரு 15 கிராம் அதோடைய சூரணம், சீந்தில், இந்த சீந்தில் சர்க்கரையா கடைகளில் கிடைக்குது, வாங்கிக்கலாம். இந்த சீந்தில் சர்க்கரை ஒரு 15 கிராம். இது 3ஐயும் ஒன்றா கலந்து நல்லா சலிச்சு மூடி வச்சுட்டு காலையில் ஒரு 2 கிராம், இரவு ஒரு 2 கிராம், தொடர்ச்சியாக ஒரு 2 அல்லது 3 மாதங்களுக்கு சாப்பிட்டு வர்றப்போ இந்த கல்லீரல் வீக்கம் காணாம போயிடுதுங்க. நான் எத்தனையோ பேருக்கு கொடுத்து மிக அழகாக சரியாக பண்ணதை நம்ம பார்க்குறோம். இன்னைக்கு நவீன மருத்துவத்தினால் ரொம்ப சிரமப்படக்கூடிய, இல்லை முழுமையாக குணப்படுத்த முடியாமல் அறுவை சிகிச்சைக்கெல்லாம் போகக்கூடிய ஒரு நிலைமை இருக்குங்க. இதை இந்த எளிமையான வைத்தியத்தினால நம்ம சரி பண்ணிக்கலாம். மேற்கண்ட இந்த 3 மூலிகைகளையும் சரியான அளவில் எடுத்து கலந்து வச்சு சாப்பிட்டுட்டு வர்றதோட முறையான உணவு கட்டுப்பாடு ரொம்ப முக்கியம். எண்ணெய் பலகாரங்கள், அசைவ உணவுகள், மிக காரமான உணவுகள்